கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். வேதம் சொல்கிறது 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 12வது வசனம், என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்றெண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம், எனக்கு அருமையானவர்களே, அநேக வேளைகளிலே நாம் பலவீனப்பட்டு போகிறோம், மனம் சோர்ந்து போகிறோம். இப்படிப்பட்ட நேரங்களிலே நம்மை பலப்படுத்துவதும் நம்முடைய சோர்வை நீக்குவதும் யார் என்று சொல்லி நாம் கலங்கி தவித்து நிற்கிறோம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி. அவரை பலப்படுத்தின அதே ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை பலப்படுத்துவார். அதோடு மாத்திரமல்ல, ஆண்டவர் நம்மை உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி நம்முடைய விசுவாசத்தை நம்மில் அவர் துவக்கி இருக்கிறார். ஆகையினாலே நாம் கடைசி வரைக்கும் அவர் எப்படி உண்மை உள்ளவராக நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறாரோ அதே போல அவருடைய வருகை மட்டும் நாமும் உண்மை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆகையினால் இன்றைக்கு நிச்சயமாக தேவன் உங்களை பலப்படுத்துவார். நாம் அவருக்கு உண்மை உள்ளவர்களாக காணப்படுவோம். ஆமேன்.